பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு ஃபீவர் இல்ல கோல்டு வந்துருச்சு அப்படின்னா அது பேபிக்கும் எஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? இது கம்ப்ளீட்டா பொய் தான். ரீசன் என்னன்னு சொல்லட்டுமா? இது என்னன்னா கம்யூனிகபிள் டிசீஸ். கோல்ட், காஃப், ஃபீவர் இது எல்லாமே கம்யூனிகபிள் டிசீஸ். இது கம்ப்ளீட்டா யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்ப்ரெடபிள் ஆகும். விச் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் பிரஸ்ட் மில்க் ஆர் பிரஸ்ட் ஃபீடிங்ஸ். ஸோ ஹாப்பி ஃபீடிங். சி செக்ஷன், நார்மல் டெலிவரி. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சி செக்ஷன் இருந்தா பிரஸ்ட் மில்க் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகாது, கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். அதே நார்மல் டெலிவரியில மில்க் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அகைன் இதுவும் பொய் தான். Which is nothing but C-section, normal delivery. Both the moms are considered to be the same, which is no difference in breastfeeding. ஒரு பிரஸ்ட் ஃபீட்க்கு முன்னாடியும் அப்புறமும் பிரஸ்ட கண்டிப்பா கிளீன் பண்ணணும். இது உண்மையா பொய்யா? அகைன் இதுவும் பொய் தான். நம்மளோட பாடி நேச்சுரலாவே ஆயில் செக்ரீட் ஆகும். தட் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு ப்ரொடெக்ட் த ஜர்ம்ஸ். ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதரா உங்க ஒர்க் லைஃப் as well as பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னி ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஒரு ஒர்க்கிங் மதரா நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னியை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது கரெக்டா பம்ப் பண்ணி அது கரெக்டா ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க கோ த்ரூ பண்ணலாம். ஸோ எவ்வளவு ஹார்ஸ் ஒன்ஸ் பம்ப் பண்ணலாம்? எவ்ரி 3 hours once both the sides பம்ப் பண்ணலாம். அது ஓகே மேம். ஆனா ஒர்க்கிங் மதரா ஒர்க்கிங் ஹார்ஸ்ல எப்படி நீங்க பம்ப் பண்ணீங்க? We know that manual pumps இருக்கு, hospital grade pumps இருக்கு. Yes, working mothersக்காக எக்ஸ்க்ளூசிவா wearable pumps கூட இருக்கு, where you can use it during your working hours. ஓகே மேம், குட் டு நோ. பட் ஆனா பம்ப் பண்ண மில்க் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? அதுக்கு ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபார்முலா இருக்கு. 4:4:4. 4 hours நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம், அண்ட் 4 days நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம், அண்ட் 4 months ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். அதுக்கு BPA ஃப்ரீ பாட்டில்ஸ் அண்ட் பேக்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. சூப்பர் மேம். எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்டோர் பண்ண மில்க் எப்படி எல்லாம் கொடுக்கலாம்? ஸ்டோர் பண்ண மில்க் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல நீங்க ஹீட் பண்ணணும், பட் நாட் டு த பாயிலிங் பாயிண்ட். அது ஜஸ்ட் வார்ம் ஆகுற வரைக்கும் ஹீட் பண்ணிட்டு யூ கேன் ஃபீட் யுவர் பேபி. ஸோ மில்க் பம்ப் பண்ணிட்டீங்க, ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த மில்கை யார் ரொம்ப பாதுகாப்பா எடுத்து கொடுப்பா? ஆக்சுவலி நல்ல கேள்வி. ஃபேமிலிஸ் அதுக்கு நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ உங்க பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னில பேபிக்கு பால் கம்மியா வருது, பேபி அழுகுது அப்படின்னா உங்களுக்கு பால் கம்மியா வருதுன்னு யாராவது டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்களா? டிஸ்கரேஜ் பண்ணி ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கம்பல் பண்ணிருக்காங்களா? டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க தான். பட் நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணாம நீங்க எப்பொழுது போல ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபீட் பண்ணதான் நம்மளோட பிரஸ்ட் ஃபீட் மில்க் ஃப்ளோ அதிகமாகும். ஸோ யார் பேச்சும் கேட்காம ஃபார்முலா மில்க் கொடுக்காதீங்க. ஒன்லி பிரஸ்ட் மில்க் ஒன்லி குட் ஃபார் ஹெல்த் ஃபார் பேபி. குழந்தை பிறந்து 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க் மட்டும் தான் கொடுக்கணுமா? ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் கஷாயம் கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, இல்ல வெறும் பிரஸ்ட் மில்க் மட்டும் கொடுக்கணுமா? என்னப்பா ட்ரெஞ்சா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கஷாயம் அது இதுன்னு. நாங்க தான் சொல்றோம்ல பிரஸ்ட் மில்க் மட்டும் தான் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. சோ பிரஸ்ட் மில்க் மட்டும் கொடுங்க பேபிஸ்க்கு. உங்க சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் டிட்டோரியேஷன் ஆயிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பேபியை ஃபீட் பண்ணணும், உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க? ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்களா? யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க தான். எனக்கும் மை ஹஸ்பண்ட், மை மதர் இன் லா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாம இருந்தா இனி உங்களை கேர் பண்ணிப்பாங்க.